உங்கள் நாவிலே உள்ள அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். விசுவாசியாகிய உனக்கு இருக்கிற அதிகாரம், விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. ரைட்? ஹல்லேலூயா. ஐயா, இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி யூ ஹாவ் பீன் வெஸ்டட் ஆன் த டே ஆஃப் யுவர் சால்வேஷன். நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஹாவ் ஆல்ரெடி காட் இட். புதுசாக ஒன்றும் வர வேண்டியது இல்லைங்க. என்னுடைய சர்ச்சு கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கு வருகிற ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எல்லாம் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவர்களே, ஆமென். பாருங்கள், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற டைரக்ஷனில் நீங்கள் பயணிப்பீர்கள். மூன்றாவது, பரிபூர்ணம் என்ன செஞ்சிட்டுன்னா உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது. பலமுறை பார்த்துருக்கிறோம், டீட்டெயில் வேண்டியதில்லை. நான்காவது என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி யூ ஆல் ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். ரைட்? எதற்காக? அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்து இந்த வையகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்டி நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே ஒரு தேவன் என்று இந்த வையகத்திற்கு வழிகாட்டும்படியாக. ஐந்தாவதும் கடைசியுமாக, நீங்கள் எந்த பகுதியிலே பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு அண்ட் யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட் to always have the divine joy and divine peace. அந்த பரிபூர்ணம் என்ன செஞ்சிட்டு தெரியுமா? யோவான் 10:10 சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றாரே. அவர் சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்ன செய்து முடிச்சிட்டார்னா, நீங்கள் அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க, நீங்கள் அவருடைய சந்தோஷத்திலே வாழ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங் ஆஃப் த ஜோயே லைஃப். அந்த சால்வேஷன் இருக்கு பாருங்க, அதில் இவைகள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன, பரிபூரணமும் அடங்கி இருக்கிறது. ரைட்? பிரச்சனை ஏன் தேவன் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை, ஏன் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, ஏன் என்னால் ஜாய்ஃபுல்லாக வாழ முடியல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய சந்தோஷத்தையே உனக்கு கொடுத்துட்டேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. என்னுடைய சந்தோஷம் என்ன செய்யும்? சிறைச்சாலைக்குள்ளேயும் உன்னை சிரிக்க வைக்கும், சீரும் நெருப்புக்குள்ளேயும் உன்னை சிரிக்க வைக்கும், சிங்க கெபிக்குள்ளேயும் உன்னை சிரிக்க வைக்கும். அந்த டிவைன் ஜாயை உனக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. இவைகள் எல்லாமே எப்பொழுது மேனிஃபெஸ்ட் ஆகும் என்றால் சத்தியத்தை சரியாக அறிஞ்சால் போதும். நீங்கள் அதை சத்தியத்தை அறிவது இப்பொழுது எளிதான காரியம் தானே. இந்த செய்தியை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க. நடுத்தருவில் நிற்கிறார்கள் அல்லவா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அனுப்புங்க, நான் கிறிஸ்டியனுக்கும் அனுப்புங்க, எல்லாருக்கும் வேலை செய்ய. இந்த வசனம் ஒரு டைனமிக் பவர் உள்ளதுங்க. அதனால தான் வசனத்தை நான் வாசிக்கிறேன், வசனத்தை நான் பேசுகிறேன். அது தானாகவே வேலை செய்யும். கடவுள் இல்லை என்பவர்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் முற்றிலுமாக பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் சொன்னதும் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொன்னதும் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.